ஒரு வீட்டுல வேலை செய்யறவர்னா அந்த குடும்பத்துடைய ஆண்களாக மட்டுமே இருக்கும். பெண்களுக்கு வீட்டு வேலை செய்யறது தான் மிக முக்கியமான ஒரு பொறுப்பா இருக்கும். இதற்கு ஒரு பழமொழியும் உண்டு. அதான் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. உத்தியோகம் புருஷனுக்கு மட்டும் லட்சணம் கிடையாது. இன்னைக்கு உத்தியோகம் பெண்களுக்கும் லட்சணம் அப்படிங்கறது மாற்றி காட்டிய அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதனாலதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஃபேக்டரிஸ்ல வேலை பார்க்கிற பெண்கள்ல 43% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் அப்படிங்கிற பெருமையோடு இன்னைக்கு நம்முடைய மாநிலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குடும்ப தலைவிகளுடைய உழைப்பை இந்திய வரலாற்றிலேயே முதலாக அங்கீகரிச்ச அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அந்த முற்போக்கான திட்டத்திற்கு பெயர் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்ச இந்த திட்டத்தை இன்னைக்கு பல மாநிலங்கள் அதை ஃபாலோ செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாநிலங்கள் எல்லாம் இதை உரிமை தொகைன்னு சொல்லல. தமிழ்நாடு மட்டும்தான் உதவி தொகையை பார்க்காம, சலுகை தொகையை பார்க்காம பெண்களுடைய உரிமையாக இந்த திட்டத்தை பார்த்துச்சு.